ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்கருடைய கிளைண்ட் சர்வர் மாடல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்கர் ஹோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் டீமான்னு சொல்லிட்டு ஒரு டீமான் இருக்கு. ஸோ இந்த டீமான் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் வால்யூம்ஸ் இந்த மூணுமே வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ டாக்கர் டீமான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்போனன்ட் இன் டாக்கர். ஸோ இங்கே வந்து கிளைண்ட்னு இருக்கு. ஸோ கிளைண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் சிஎல்ஐ அதுதான் வந்து கிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மெஷினில் போயிட்டு டாக்கர் ப்ராசஸ் -a இப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் வருது பார்த்தீங்களா. ஸோ டாக்கர் ப்ராசஸ் -a கொடுக்குறேன். இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எந்தெந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எந்தெந்த கண்டெய்னர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது ப்ளஸ் வந்து எந்தெந்த கண்டெய்னர்ஸ் ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குதோ அதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர்னு சொல்லி டைப் பண்ண உடனே டாக்கர் சிஎல்ஐ வந்து ஆக்டிவ் ஆகுது. ஆக்டிவ் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் வந்து டாக்கர் சிஎல்ஐ ரிக்வஸ்ட் வந்து டாக்கர் டீமானுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ டாக்கர் டீமான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்டெய்னர்ஸ் ரன்னிங்கில் இருக்குதோ எந்தெந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குதோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் புல் ஹெச்டிபிடி, ஸோ அங்கே ஆல்ரெடி ஹெச்டிபிடின்னு ஒரு இமேஜ் இருக்குது. நான் வந்து இந்த ஹெச்டிபிடி இமேஜ் வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணுறதுக்கு RMI. ஸோ இது போஸ்ட்ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் சொல்லி டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிபிடி இமேஜ் வந்து ஹெச்டிபி இமேஜோட நேம் வந்து டெலிட் ஆயிருக்கு. ஆனால் இன்னுமே வந்து இமேஜ் ஐடி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் பண்ணுற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர். ஸோ இதில் -f எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்லேயே வந்து டெலிட் பண்ணது, அதனால் -f கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் புல் ஹெச்டிபிடி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா டாக்கர் புல் ஹெச்டிபின்னு டைப் பண்ணும்போது டாக்கர் சிஎல்ஐ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து டாக்கர் டீமானுக்கு சென்ட் பண்ணும். ஸோ டாக்கர் டீமான் வந்து அந்த லோக்கலில் இமேஜ் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜே கொடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்ட்ரி, பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னா டாக்கர் ஹப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டாக்கர் ஹப், ஸோ இதான் வந்து டாக்கர் ஹப். ஸோ டாக்கர் ஹப் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண அப்புறமா அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஹெச்டிபிடின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெச்டிபி ரிலேட்டட் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜ் ஹெச்டிபிடி நேமில் வந்து ஏதாவது இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா டாக்கர் ஹப்பில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டாக்கர் ஹப்பில் வந்து ஹெச்டிபிடி நேமில் இமேஜ் இருக்குது. ஸோ டாக்கர் டீமான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்டிபிடி இமேஜை டாக்கர் ரெஜிஸ்டர்லேருந்து புல் பண்ணி அதோடைய டாக்கர் ஹோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோடட் நியூவர் இமேஜ் ஃபார் ஹெச்டிபிடி லேட்டஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஹெச்டிபிடி, அதுக்கப்புறமா இமேஜ் ஐடி. ஸோ அந்த இமேஜ் ஐடி வந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் டீமான் வந்து ரெஜிஸ்டரில் வந்து அந்த ஹெச்டிபிடி இமேஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து டாக்கர் ஹோஸ்ட்டில் வந்து க்ளோன் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்கர் சிஎல்ஐக்கு வந்து சென்ட் பண்ணுது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிபி இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு போய் தான் சர்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதை நம்ம டாக்கர் சிஎல்ஐ வழியாக கூட பண்ணிக்கலாம். ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனக்ஸ் சர்வர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைனில் வந்து டாக்கர் சர்ச், இப்போ நம்ம ஹெச்டிபிடி இமேஜ் வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா டாக்கர் சர்ச் ஹெச்டிபிடின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன இமேஜஸ் வந்து லிஸ்ட் ஆச்சோ அந்த இமேஜஸில் வந்து இங்கே நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து டாக்கர் இமேஜை வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி. ஒரு வேளை நம்மளுடைய டாக்கர் ஹப் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு இமேஜஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா
அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரி. ஸோ ரெபாசிட்டரியில் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து எந்தெந்த ரெபாசிட்டரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்தந்த ரெபாசிட்டரிஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. ஒருவேளை ஒரு இமேஜ் ஒரு ரெஜிஸ்ட்ரி வந்து நம்மகிட்ட இருக்க ரெஜிஸ்ட்ரி வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் தான் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக்கை வந்து ப்ரைவேட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். என்னோட டிவைஸில் வந்து மவுஸ் ஒர்க் ஆகலை, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன் இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு. அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ண முடியல. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து எந்த இமேஜ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இமேஜ் கிளிக் பண்ண அப்புறமா ரைட் சைடில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் மேக் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ண இமேஜ் வந்து ப்ரைவேட்னு இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பப்ளிக்காக இருக்கிற இமேஜஸை வந்து நம்ம டாக்கர் புல் கொடுக்கும்போது டைரெக்டாக நம்முடைய லைனக்ஸ் மிஷினில் வந்து க்ளோன் ஆகிரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் சிஎல்ஐ வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து டாக்கர் டீமானுக்கு சென்ட் பண்ணுது. டாக்கர் டீமான் வந்து அதோட லோக்கலில் அந்த இமேஜஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குது. இல்லை அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்டரில் போயிட்டு அந்த இமேஜ் நேம் இருக்குதான்னு பார்க்கும். அந்த நேமில் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா டாக்கர் டீமான் செக்ஷனில் வந்து க்ளோன் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜஸை வந்து டாக்கர் சிஎல்ஐக்கு வந்து சென்ட் பண்ணும். இது வந்து பப்ளிக்காக இருக்கிற இமேஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இதுவே ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் வந்து லாகின் பண்ணணும். நம்மளுடைய லைனக்ஸ் மிஷினில் வந்து டாக்கர் லாகின் கொடுத்து ஃபஸ்ட் வந்து டாக்கர் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் சக்சீடட்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம கரெக்டான லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பண்ணதுக்கு அப்புறமா இனிமேல் வந்து டாக்கர் சர்ச்னு கொடுத்துட்டு அந்த ப்ரைவேட் இமேஜோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரைவேட் இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ரைவேட் இமேஜை வந்து நம்மளோட டாக்கர் ஃபைல் இல்லை அப்படின்னா டாக்கர் ரன் கொடுத்துட்டு நம்ம இமேஜை வந்து டாக்கர் ரன் -IT-D கொடுத்துட்டு இமேஜ் நேம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் நேம் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ப்ரைவேட் இமேஜை வந்து நம்மளுடைய டாக்கர் ஹப்பில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இமேஜ் வந்து ப்ரைவேட் ரெஜிஸ்டரில் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய லைனக்ஸ் மிஷினில் வந்து க்ளோன் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை வந்து அந்த இமேஜை வந்து கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணோம் அப்புறமா as usual தான் நம்ம டாக்கர் ப்ராசஸ் சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குதோ அந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். இதுவே ரன்னிங் கண்டெய்னர்ஸ் அண்டு எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் ப்ராசஸ் -A கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ரன்னிங் கண்டெய்னர்ஸ் ரெண்டுமே பார்க்க முடியும். ஸோ சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் நம்ம டாக்கர் புல் கொடுக்கும்போது டாக்கர் புல் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் நேம் கொடுக்கும்போது சில டைமில் புல் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த இஷ்யூ இருக்கும் அப்படின்னா டாக்கர் வெர்ஷன் கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ரெண்டுனா இருக்குது. ஸோ இதில் சில டைமில் கிளைண்ட் வந்து அப்பில் இருக்கலாம், சர்வர் வந்து டவுனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் டாக்கர் புல் கொடுக்கும்போது அந்த இமேஜ் வந்து புல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்ஐ, டாக்கர் சிஎல்ஐ. ஸோ டாக்கர் சிஎல்ஐல வந்து ஜஸ்ட் கமாண்ட் டைப் பண்ணுறோம். அந்த டைப் பண்ணுற கமாண்டை வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து டாக்கர் டீமானுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ டாக்கர் டீமான் தான் பேசிக்காக வந்து அந்த இமேஜ் வந்து டாக்கர் டீமானில் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்டரில் வந்து அந்த இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து புல் பண்ணி க்ளோன் பண்ணி டாக்கர் டீமானில் வச்சுட்டு அந்த இமேஜை வந்து டாக்கர் சிஎல்ஐக்கு சென்ட் பண்ணோம். இதில் மெயின் வந்து டாக்கர் டீமான் தான் வந்து டாக்கர் இமேஜஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸ் அண்ட் டாக்கர் வால்யூம்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இமேஜ் வந்து க்ளோன் பண்ண முடியாது. ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 வே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்கர் சர்வீஸ் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனக்ஸ் மிஷினை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ 99% வந்து இந்த இஷ்யூ வந்து இந்த 2 ஸ்டெப் மூலமாக வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். அந்த இஷ்யூ வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம டாக்கருடைய லாக்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து அதில் என்ன இஷ்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் இன்ஃபோன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ டாக்கர் இன்ஃபோன்னு ஒரு கமெண்ட்டில் வந்து டாக்கரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்துடும். டாக்கர் இன்ஸ்பெக்ட்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்து கண்டெய்னர் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதில் தான் வந்து கண்டெய்னருடைய என்டையர் டீட்டெயில்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் வந்து எந்த ஐபிடிஎஸில் இருக்குது, எந்த நெட்வொர்க்கில் இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.